இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் 2ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்மள என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி ப்ராடக்ட். ப்ராடக்ட் அப்படின்னா என்னங்க? ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் -2mn அப்படின்ற டேர்ம் இருக்கு. அப்புறம் பிராக்கெட் போட்டு 2m the whole square அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. அடுத்தது -3mn அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. இதை எல்லாத்தையும் நான் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்மை பாருங்க. மித்த ரெண்டு டேர்முக்கு எனக்கு ஸ்கொயர் கிடையாது, ஆனா இந்த டேர்முக்கு எனக்கு ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயரை நான் என்ன பண்ணணும்? 2க்கும் பாஸ் பண்ணணும், mக்கும் பாஸ் பண்ணணும். அப்போ எப்படி பாருங்க, -2mn இன்டூ 2க்கும் அந்த ஸ்கொயரை பாஸ் பண்ணிட்டேன், mக்கும் அந்த ஸ்கொயரை பாஸ் பண்ணிட்டேன். இது புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் -2mn இன்டூ 2 2s are 4, m ஸ்கொயர்னா m ஸ்கொயரே தான். புரிஞ்சுதா? இன்டூ -3mn. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டா அந்த ஸ்கொயர் ரெண்டு டேர்முக்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். பட் ஆனால் நான் இங்கே பிராக்கெட் போடாம தான் ஸ்கொயர் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்கொயர்ன்றது எம்முக்கு மட்டும்தான் இருக்கும். சரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4m ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை. எந்த சைனுமே இல்லை அப்படின்னா பிளஸ்ன்னு நாமளா எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சைன் எல்லாத்தையும் ஒரு பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க. சைன் எல்லாத்தையும் ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் 2mnக்கு பக்கம் முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அடுத்தது 4m ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அடுத்தது mnக்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா மல்டிப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது நம்பர்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா மல்டிப்ளை பண்ணுங்க. என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 2, 4, 3. அடுத்தது என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு? ஏபிசிடியில் எது வந்தாலும் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்கிட்ட இப்போ ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல mn ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் m போட்டுக்கோங்க. m எல்லாம் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம். m, அடுத்தது m ஸ்கொயர், 4க்கு பக்கத்துல m ஸ்கொயர் இருக்கு, -3க்கு பக்கத்துல வெறும் m இருக்கு. அடுத்தது n எல்லாம் மல்டிப்ளை பண்ணிருங்க. பாருங்க, -2m பக்கத்துல ஒரு n இருக்கா? 4m ஸ்கொயர் பக்கத்துல n இல்ல, விட்டுருங்க. அடுத்தது தேர்ட் டேர்ம் பாருங்க, -3mnல என்ன இருக்கு? n இருக்கு. இவ்வளவுதான். இப்படி பிரிச்சு எழுத தெரியணும்பா. இப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்டூ பிளஸ் என்ன? மைனஸ். பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன? மைனஸ். அப்போ என்னோட சைன் என்ன வரும்? மைனஸ். இப்போ நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 4s are 8, 8 3s are 24. வேரியபிள்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. மொத்தமா எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிருங்க. இங்க ஒரு m, இங்க 2m. பாருங்க, இந்த 2 இருக்குல்ல, அதனால 2mன்னு சொல்றேன். இங்க ஒரு m. அப்போ மொத்தமா எத்தனை m இருக்கு? 4m இருக்கு. அப்போ m போட்டு மேல இப்படி 4 போட்டுருங்க. அவ்வளவுதான். இங்க மொத்தமா எத்தனை n இருக்கு? 2n இருக்கு. அப்போ போட்டுருங்க. இதுதான்ப்பா என்னோட ஆன்சர். ஓகே, பொறுமையா பாருங்க, எல்லா வீடியோஸும் பாருங்க, அப்பதான் புரியும். ஓகேவா? ரைட், தேங்க்யூ.